இன்று சனிக்கிழமை 15 மார்ச் மாதம் 2025 பெரம்பூர் அருகாமையிலே எங்களுடன் பணிபுரிந்த நண்பர் சேது சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு புத்தகத்தை கவிதை புத்தகமாக அவர் எழுதி அதை இன்று வெளியிட்டார். சுமார் ஒரு 50 நபர்கள் வந்திருந்தார்கள். என் சார்பாக கணேஷ் வந்திருந்தார், வீர ராகவன் வந்திருந்தார், மற்றும் மணி அத்திக்குழு அமைப்பாளர் அவர் இருந்தார், மற்றும் வள்ளலார் பற்றி ஒருவர் பேசினார். இப்படி பலர் அந்த நூலை வாசித்து அவர்கள் அதை பற்றி பேசினார்கள். எல்லோரும் வாழ்த்துக்கள் சொன்னார்கள். அது குறிப்பாக பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதை பற்றியது தான் முழுமையாகவே அந்த நூல் அமைந்திருந்தது. நான் கூட ஒரு புத்தகத்தை வாங்கி கொண்டேன். எதிர்காலத்தில் அது பலருக்கு உபயோகரமாக இருக்கும். இது ஒரு 50 வருடம், அதாவது 75 2022 வரை நான் இருந்தேன். அதற்கு பிறகும் அவர் இருந்தார். ஆனால் இன்று வரை அவர் தொடர்பில் இருக்கிறார். அவருக்கு கடைசியாக என் சார்பாக ஒன்று மட்டும் சொன்னேன். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அவர் எண்ணினார், ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்று எண்ணினார், துணிந்தார், ஒரு புத்தக வடிவமாக மாற்ற வேண்டும் என்று துணிந்தார். அந்த காரியத்தை அவர் செய்தார். அதை பற்றி அவர் எந்த விதமான குழப்பமும் வராமல் சிறப்பாகவே அவர் செய்தார். அதுதான் அவருக்காக நான் செய்த ஒரு பாராட்டு. அது மாலை 4:30 மணிக்கு தொடங்கி சுமார் 7:30 தாண்டியும் இருந்தது. வந்தவர்களுக்கு டீ கொடுத்தார்கள், பிஸ்கட் கொடுத்தார்கள், ஒரு இனிப்பு கொடுத்தார்கள், காரம் கொடுத்தார்கள். நன்றாக பேசியவர்களுக்கு மரியாதை செய்யும் நிமித்தமாக பொன்னாடை போர்த்தினார்கள். எனக்கும் ஒன்று நான் பேசியதற்காக கொடுத்தார். நண்பர் வீரராகவனுக்கும் ஒன்று கொடுத்தார்கள். நன்றாகவே இருந்தது அந்த விழா, மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஏற்கனவே அது 2 புத்தகங்களை வெளியிட்டுள்ளார். இது 3வது புத்தகம் என்று சொன்னார். தொடர்பில் இருப்பதால் அவள் அழைப்பு வந்தது என்று அது நான் கலந்து கொண்டேன். ஒரு ஆனந்தமான விஷயம்தான். ஒரு புத்தகத்தை வடிவமைத்து அது வெளியிடுவது என்பது மிகப்பெரிய விஷயம். மனதில் இருப்பதை அது எழுத்து வடிவில் கொண்டு வருவது, அதுவும் 5 நாட்களில் செய்தார் என்று சொல்லும் பொழுது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. எனவே அவருக்கு மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.